ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மிக்சியை எப்படி வீட்லேயே ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக்சி ஓடலைன்னா இதில் காயத்தாக போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கடையில் கொடுத்து இதுக்கு அதிகமான அமௌண்ட் நம்ம பே பண்ணி இதை சர்வீஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலாக மிக்சியில் சின்ன சின்ன ப்ராப்ளத்தினாலையுமே மிக்சி ஆப்ரேட் ஆகாமல் போகும். அதைத்தான் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மிக்சி பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. ப்ளக் பண்ணிவிட்டு சப்ளை ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். மிக்சி எந்த டைரெக்ஷனுமே சுற்றலை. இப்போது மிக்சி ஆப்ரேட் ஆக மாட்டேது. இது ஏன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஓடிட்டு நின்றுச்சுன்னா மிக்சியோட பேக் சைடு பாருங்கள். மிக்சியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஓவர் லோட் ரிலேன்னு ஒன்று இருக்கும். இது நம்ம அதிகமான லோடு கொடுத்து மிக்சியை ஓட்டுற டைமில் இந்த ரிலே ஆப்ரேட் ஆகி நம்மளோட மிக்சி ட்ரிப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட மிக்சி நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மிக்சியில் வர ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்த OLR கொடுத்துருப்பாங்க. இதையே OLR ஆக்ட் ஆனப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மிக்சி ரீசெட் ஆகிடும். நம்ம பழையபடி மிக்சி ரன் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணியுமே நம்மளோட மிக்சி ஆப்ரேட் ஆகலைன்னா மிக்சிக்கு பின்னாடி நம்மளுக்கு 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 ஸ்க்ரூவையும் நாம் இப்போ கழட்டி எடுத்துடலாம். கடைசியில் நம்ம மிக்சியை பேக் கவர் தூக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கழட்டு வந்துடும். இப்போ நட்டை கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 நட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மிக்சியில் ஃபஸ்ட்டு ஃபால்ட் எதனால் வரும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆக இந்த கேபிள் வீக் ஆகி உள்ள ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிக்கும். அதையும் மாற்றினா கூட இந்த மிக்சியை நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேபிளில் கன்யூட்டி இருக்குதான்னு பார்க்குறதுக்காக மல்டிமீட்டரை நீங்கள் கன்யூட்டி மோடில் போட்டு இப்போது ஃபேஸும் நியூட்ரல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கன்யூட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேஸ் சப்ளை எடுத்துருக்கிறேன். ஃபேஸ் சப்ளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. OLRல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் கரெக்டாக இருக்குது. அதே போல் நியூட்ரலை செக் பண்ணிடலாம். நான் இப்போது ப்ளக்கோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு போர்ட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த நியூட்ரல் ஜாயிண்ட் ஆகுது சுவிட்சில். அந்த நியூட்ரலுமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா சுவிட்சை ஏதோ ஒரு பொசிஷன் ஆனில் வச்சுட்டு நம்ம கன்யூட்டி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கன்யூட்டி வரணும். அப்போ சுவிட்சுமே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததான் மிக்சியில் 2 சைடு கார்பன் ப்ரஷ் இருக்கும். இந்த சைடு ஒரு கார்பன் ப்ரஷ், அதே போல் இந்த சைடு ஒரு கார்பன் ப்ரஷ். இந்த 2 கார்பன் ப்ரஷ்மே இந்த இருக்கிற காம்படேட்டர் செக்மெண்ட்டில் டச் ஆகிதுன்னு சொல்லி பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இந்த கார்பன் ப்ரஷ் மட்டும் தனியாக விற்கும். அதை மட்டும் பார்த்திங்கன்னா இதை நவுற்றி இந்த கார்பன் ப்ரஷ் எடுத்து மாற்றிக்கலாம். 2 சைடுமே நம்ம அட் அ டைமில் மாற்றணும். இப்போ இந்த கார்பன் ப்ரஷ் நல்லா இருக்குது. பார்த்தாவே எங்களுக்கு தெரியும் நல்லாவே டச் ஆகிட்டுருக்கு. அதனால கார்பன் ப்ரஷ்லேயும் எந்த ப்ராப்ளம்லையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த OLRல கன்யூட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். நம்மளுக்கு சர்க்கியூட் இப்போ ஓப்பனில் காட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த OLR ரீசெட்டில் இருந்துமே இந்த OLR ஆப்ரேட் ஆகலை. அதனால இந்த OLR மட்டும் மாற்றலாம். அதுக்காக இந்த OLR ரீசெட்டில் இருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா கன்யூட்டிவ் இல்லை. அதனால் இதையே நம்ம மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா நான் புது OLR வாங்கியிருக்கிறேன். இது 2.7 amps இருக்கக்கூடிய ஒரு OLR 230 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இதையை நம்ம இப்போ மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவும் போல் மிக்சியில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ போடுறப்போ இது பார்த்திங்கன்னா லாக் ஆகிக்கும். OLR மாட்டியாச்சு. அதுக்கு நம்ம கழட்டி விட்ட ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒயர் நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இன்னொரு பிளாக் ஒயர் இருந்துச்சு, அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஒயரை கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டைட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கங்க ஒரு டைம். நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண கவரை பேக் கவர் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்சியை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ப்ளக் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்சியை ஆன் பண்ணி பார்க்குறப்போ இப்போ மிக்சி நம்மளுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது.
இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.